வணக்கம் அன்பான நேர்களே. பன்னோடு இசைப்பாட நிகழ்ச்சி 178 இன்று நாங்கள் தோற்றிருக்கின்றோம். அதற்கு உங்களையும் எமது அன்பான மாமியையும் எமது அன்பான அதிபர் திரு நடாமோகன் மாமா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் குட்டீஸ். வணக்கம் காத்தியா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அமேஷுக்கும் வணக்கம் மற்றும் அனைவருக்கும் எமது வணக்கங்கள். மாமி இன்றைக்கு நான் நினைக்கிறேன் கோயிலுக்கு போயிருக்கிறேன் என்று அடுத்த முறை நாங்க கேட்கலாம். ஆனா அடுத்த முறை நான் நினைக்கிறேன் இது விடுமுறை ஹாலிடே விடுமுறை என்பபடியா அதுக்கு பிறகும் கேட்கலாம். அதாவது நாங்க இன்று நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முதல் நாங்கள் குட்டி கும்பிட்டுட்டு தொப்புக்கரணம் போட்டுட்டு விழுந்து கும்பிட்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கலாம். வாங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சரி, ஓகே. இன்று நாங்க என்ன தேவாரம் பாடப் போகிறோம் என்றால் தோளுடைய செவியன் நாங்க பாடப் போகிறோம். இது அதிகமா உங்களுக்கு தெரிஞ்ச தேவாரம் என்றபடியா நான் ஸ்கிரீன் ஷேர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லிக் கொடுக்குறேன். கொஞ்சம் பேர் தான் நினைக்கிறீங்க. என்னபடியா நாங்க ஒரு விநாயகர் பாடல் பாடிட்டு நாங்க வந்து தேவாரத்தை பாட தொடங்கலாம். வணக்கம் காட்டியா. வணக்கம் ஜிசேன்ஜி. நானும் ஓ அபிராமின போன் உங்ககிட்ட தான். வணக்கம் ஜிசேன்ஜி. போனுங்க எடுக்கிறேன். நன்றி நன்றி. சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு ஒரு விநாயகர் பாடல் பழமையா நாங்க பாடினாங்க தானே, அதையும் பாடிட்டு நாங்கள் இன்று தேவாரம் பாடுவோம். சரியா? எல்லாம் திருச்சிற்றம்பலம் சொல்லுங்க சேர்ந்து. திருவாக்கும் சொல்லுங்க எல்லாரும். திருவாக்கும் செய்கரமம் செய்கரமம் கைகூட்டும் கைகூட்டும் செஞ்சோர் செஞ்சோர் பெருவாக்கும் பெருவாக்கும் பேடும் பேடும் பெருக்கும் பெருக்கும் உருவாக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆதலால் வானோரும் வானோரும் ஆனை முகத்தானை ஆனை முகத்தானை நாதலால் நாதலால் காதலால் காதலால் கூப்புவர் கூப்புவர் தம் கை தந்தை காதலால் காதலால் கூப்புவர் தம் கை கூப்புவர் தந்தை. விநாயகர் பாடல் பாடியாச்சு. இப்ப நாங்க இந்த தேவாரத்தை இயற்றியவர் சம்பந்தர். இதன் பண் நட்ட பாடை
தோடுடைய செவியன் எல்லாருக்கும் கூடுதலா தெரியும் உங்களுக்கு. ஸ்கிரீன்ஷேர் நான் இன்றைக்கு யாரும் இந்த ஸ்கிரீன்ஷேர் செய்யறதுக்கு அபிராமி செய்யணுமா? ஓம் ஒரு நிமிஷம். சரி, அபிராமி வந்து நன்றி அபிராமி ஸ்கிரீன் ஷேர் செய்யறதுக்கு. அதுக்குள்ள நான் உங்களுக்கு கொஞ்சமா ஒன்று சொல்றேன். இந்த தேவாரத்துக்கு இந்த தேவாரம் வந்து திருஞான சம்பந்தர் 3 வயதுல பாடினார். என்ன அந்த பால் பால் வந்து உமாதேவியார் கொடுத்தவர் தோடுடைய செவியன். அந்த சின்ன கதை உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். அவர் அப்பா வந்து கோயிலுக்கு கூட்டிக் கொண்டு போக இவர் வந்து அடம்பிடிக்க இவர் கொண்டு போக அவர் வந்து குளிக்க போனவர். குளிக்க போக அந்த கோயில் படியில அவரை இருத்தி வச்சுட்டு தான் குளிக்க போனார். அப்ப அவர் குளிக்க முங்க இவர் அழத் தொடங்கிட்டார். அந்த அழக சத்தத்தை கேட்டு சிவபெருமானும் பார்வதி தேவியும் இவருக்கு வந்து பால் கொடுக்க வந்தது. அதுக்கு பிறகு அவங்க அப்பா வந்து மேல இருந்து வரைக்க இவரை கேட்டினம், யார் உமக்கு வந்து இந்த பால் கொடுத்ததுன்னா அப்ப அவர் சொல்றார் யார் என்று. அப்ப சிவன் ரூபத்தை, அதாவது சிவன் உருவத்தை அவர் வந்து தோடுடைய செவியன் விடையேறியோர் என்று எப்படி பாடி அப்ப அவருடைய அப்பா வந்து தெரிந்து கொண்டார். இது வந்தது வந்து அம்மையும் அப்பனும், அதாவது உமாதேவியும் சிவபெருமானும் ஆவர் என்று. ஓகே, சரி, மிக்க நன்றி. இதுதான் இந்த தேவாரத்தினுடைய சிறிய கதை. சரி, நாங்க பாடலாம். இதன் பண் நட்ட பாடை, அதாவது ராகம் கம்பீர நாட்டை. இதை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். இந்த தாளம் ரூபகம் கூடுதலா தேவையில்லை. ஆனால் அபிராமியதையும் எடுத்து அறிய தந்திருக்கிறார். நன்றி. சரி, அப்ப நாங்க பாடலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து. தோடுடைய சொல்லுங்க. தோடுடைய செவியன் முருக்க பாடுங்க. தோடுடைய தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி சூடி காடுடைய சுடரை ஓடி பூசியன் காடுடைய சுடரை போடி பூசியன் உடலை போடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரானுனை
மலரான் முனை நாட்பணின் நாட்பணின் தேத்தருள் தேத்தருள் செய்த செய்த ஏடுடைய ஏடுடைய மலரானுனை மலரான் முனை நாட்பணின் நாட்பணின் தேத்தருள் தேத்தருள் செய்த செய்த வீடுடைய பீடுடைய பிரமாபுரமேவிய பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவனன்றே பெம்மானிவனன்றே. சரி கெட்டிக்காரர். அமேஷ் இது ஒருக்கா பாடிக்கொள்ளுங்க. சத்யாக்கா வணக்கம் நினைஞ்சதுக்கு ஓ ஓ தெரியும், நீங்க மாமாவோட வெளியில போற நீங்க வாங்க அபிராமி தெரியண்டு போயிட்டு வாங்க. சரி அமீஷ் நீங்க சொல்லுங்க, நான் சொல்லித்தரேனா? நான் மியூட்டை போட்டுட்டு கேட்டு பாடிக்கொண்டோம். சரி வாங்க. தோடுடைய ஓடுடைய செவியன் செவியன் இடையேறியோர் இடையேறியோர் தூவெண்மதி வெண்மதி சூடி குடி தோடுடைய தோடுடைய செவியன் செவியன் இடையேறியோர் இடையேறியோர் தூவெண்மதி வெண்மதி சூடி குடி காடுடைய காடுடைய சுடனை சுடலை பொடி பூசியன் பொடி பூசியன் காடுடைய காடுடைய சுடனை பொடி பூசியன் சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் உள்ளங்கவர் கள்வன் கள்வன் கெட்டிக்காரன் ஏடுடைய ஏடுடைய மலரானுனை மலரான் முனை நாட்பணின் நாட்பணின் தேத்தருள் ஏத்தாருள் செய்த எய்த ஏடுடைய பீடுடைய மலரானுனை மலரான் முனை நாட்பணின் நாட்பணின் தேத்தருள் ஏத்தாருள் செய்த செய்த பீடுடைய
வீடுடைய பிரமாபுரம் மேவிய பிரமாபுரமேவிய வீடுடைய வீடுடைய பிரமாபுரம் மேவிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் பெம்மானிவன் அன்றே நன்றே கெட்டிக்காரன் ரமேஷ், வாழ்த்துக்கள். நீங்க உங்களுடைய மியூட்டை போட்டுட்டு மற்றவர்கள் பாடுறதை சேர்ந்து பாட்டிக்கொள்ளும். சரியா? வாழ்த்துக்கள் அமீஷ். வாழ்த்துக்கள் அமீஷ். நன்றி நாகூல், நன்றி பார்த்துக்கலாம். நன்றி அபிராமி, நன்றி தர்ஜி, நன்றி கார்த்திகா. இப்ப நீங்க அபிராமியும் அம்மாவும் சேர்ந்து பாட போறீங்களா இல்லாட்டி தனித்தனியா பாட போறீங்களா? சேர்ந்து பாடுறோம். அப்ப வாங்க. தோடுடைய தோடுடைய செவியன் செவியன் விடையேறியோர் விடையேறியோர் துவன்மதி துவன்மதி துடி குட்டி தோடுடைய தோடுடைய செவியன் விடை செவியன் விடை ஏறியோர் ஏறியோர் வெண்மதி துவன்மதி துடி சுடி காடுடைய காடுடைய சுடலை போடி சுடலை பொடி பூசியன் பூசியன் காடுடைய காடுடைய சுடலை போடி பூசியன் சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் உலங்கவர் கல்வன் ஏடுடைய ஏடுடைய மலரான் முனை மலரான் முனை நாட்பணின் பணின் ஏத்த அருள் செய்த ஏத்தருள் செய்த ஈடுடைய மலரான் வீடுடைய நிறனாம் இல்ல, திருப்ப திருப்ப ஏடுடைய மலரான் ஏடுடைய மலராம் உன்னை நாட்பணின் உனை நாட்பணின் ஏத்த அருள் செய்த ஏத்தருள் செய்த வீடுடைய வீடுடைய பிரமாபுரமவிய பிரமாபுரமேவிய வீடுடைய வீடுடைய பிரமாபுரம் நவிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன்
பெம்மானிவன் அன்றே அன்றே பெம்மானிவன் பெம்மானிவன் அன்றே அன்றே வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் அபிராமி அபிராமிக்கு ஜி வணக்கம் ஜி. வாழ்த்துக்கள் ஜி அபிராமியும் ஜெயஸ்ரீ ஆண்டி. நன்றி அமீஷ். இருவரும் மியூட்டை போட்டு விட்டு மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாடிக்கொண்டிருந்தோம். ஓகே, அப்ப நகுல் வாங்கும். ஓகே. தோடுடைய தோடுடைய செவியன் விடை செவியன் விடை ஏரியோர் ஏரியோர் தூவெண்மதி தூவன்மதி துடி சுடி தோடுடைய தோடுடைய செவியன் விடை தோடுடைய செவியன் விடை. சரிதானே? செவியன் Also, Nachin, நீங்க இவ்வளவு தூரமா பாடினால செவியன் விடை ஏரியோர் ஏரியோர் தூவெண்மதி தூவன்மதி சுடி சுடி காடுடைய காடுடைய உடனை பொடி பூசியன் காடுடைய சுடலை பொடி பூசியன். கேட்கலையா நாகுல் நாம் பாடினது? ஓகே, சரி எனக்கு ஸ்டக் ஆகுறதா நான் முயற்சி செய்யறேன். சரி. Okay. காடுடைய காடுடைய உடனை சுடலை பொடி பூசியன் பொடி பூசியன் உள்ளம் கவர் உள்ளங்கவர் கழவன் கல்வன் ஏடுடைய ஏடுடைய மலரானுனை மலரான் முனை நாட்பணின் நாட்பணின் அருள் ஏத்த அருள் செய்த செய்த ஏடுடைய ஏடுடைய மலரானுனை மலரான் முனை நாட்பணின் நாட்பணின் அருள் ஏத்த அருள் செய்த செய்த வீடுடைய வீடுடைய பிரமாபுரமேவிய வீடுடைய வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன்
பெம்மாயிவன் அன்றே அன்றே பெம்மாகிவன் பெம்மானிவன் அன்றே அன்றே கெட்டிக்காரனாக அழகாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் நகுல். வாழ்த்துக்கள். நன்றி வாழ்த்துக்கள் நகுல். நன்றி. சரி, நீங்களும் மியூட் போட்டுட்டு நாளைக்கு தண்ணி குடிக்க தண்ணி குடிச்சுருவாங்க. மியூட் போட்டுட்டு மற்றவர்கள் அனைவரும் பாடிக்கொண்டிருங்கோ. ஓகே, வணக்கம் தர்ஜினி மாமி. உற்சாகமான வணக்கங்க அத்தியா. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். ஆனா நல்ல உற்சாகமாக இருக்கிற போல இருக்கிறது. ஓடி வேலையால வந்ததுனாலதான் மோங்க அட்டி வந்து இப்பதான் எல்லாம் முடிச்சுட்டு ஓடி வந்தேன். நன்றி நன்றி, உங்களுக்கு ஆர்வமா உள்ளேன் வர்றதுக்காக மீட் செய்கிறேன். நன்றி உங்களுக்கும். இப்ப நாங்க பாடலாம் வாங்க. திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு திருச்சிற்றம்பலம். தோடுடைய தோடுடைய செவியன் செவியன் விடையேறியோர் விடையேறியோன் தூவெண்மதி தூவெண்மதி சூடி சூடி தோடுடைய தோடுடைய செவியன் விடை செவியன் விடை ஏறியோர் ஏறியோன் வெண்மதி சுடி தூவெண்மதி சூடி அடுடைய காடுடைய சுடனை பொடி சுடலை பொடி பூசியன் பூசியன் காடுடைய காடுடைய பாடலாம், பரவாயில்ல, சரியா இருக்கு. வாயத்துடன் தான் இன்னும் நல்லா இருக்கும், தயங்கம் வேண்டாம். காடுடைய காடுடைய சுடனை பொடி சுடலை பொடி கெட்டிக்காரி பூசியன் பூசியன் உள்ளம் கவர் உள்ளம் கவர் கழ்வன் கழிவன் ஏடுடைய ஏடுடைய மலரான் மலரான் உன்னை நாட்பணின் உன்னை நான் பணின் ஏற்றருள் ஏற்ற அருள் செய்த செய்த ஏடுடைய ஏடுடைய மலரானுனை மலரான் உனை நாட்பணின் யாட்பணின் ஏற்றருள் ஏத்த அருள் செய்த செய்த வீடுடைய வீடுடைய பிரமா புறமவிய பிரமாபுரமேவிய வீடுடைய 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 பிரமா புறமேவிய வீர
பெம்மானிவன் பெம்மானிவன் அன்றே அன்றே பெம்மானிவன் பெம்மானிவன் அன்றே அன்றே. வாழ்த்துக்கள் ஜாஜி மாமாய். சிதம்பரம். நன்றி நன்றி சிறப்பான வாழ்த்துக்கள் தாஜினி மாமி. நன்றி எல்லாருக்கும். சிறப்பான நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள் தர்ஜினி ஆண்டி. நன்றி அமீஸ். ஓகே, இப்ப அனைவரும் சேர்ந்து ரெண்டு முறை பாடுவோம். பிறகு நாங்க இதுல விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க எல்லாரும் சேர்ந்து. அமீஷ் மியூட் எடுங்கம்மா. அமீஷ் சேர்ந்து பாடுவோம். வாங்கோ அமீஷ், சேர்ந்து பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. தோடுடைய செவியன் செவியன் இடையேறியோன் வெண்மதி துவன்மதி துடி துடி தோடுடைய தோடுடைய செவியன் இடை ஏரியோர் துவன்மதி துவன்மதி துடி சுடி காடுடைய காடுடைய சுடலை பொடி சுடலை பொடி பூசியன் பூசியன் காடுடைய உடலை பொடி பூசியன் உடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் உள்ளம் கவர் கள்வன் கள்வன் அனைவரும் ஏடுடைய மலரானை மலரான் முனை ஆழ்பனின் பணின் சருள் செய்த ஏடுடைய வீடுடைய மலரான் முனை ஆழ்பனின் நாற்பனின் இதருள் செய்த வீடுடைய வீடுடைய புறமறிய வீடுடைய வீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் பெம்மானிவன்
அன்றே அன்றே பெம்மானிவன் பெம்மானிவன் அன்றே நன்றி அன்றே ஒரு முறை தண்ணி குடிச்சிட்டு வரேன். திருப்ப ஒரு பார்த்து நாங்க விளக்கத்தை பார்க்கணுமா? ஒருக்க பாடிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வாங்க. தோடுடைய வியன் விடையேறியோய் வெண்மதி சுடி தூவன்மதி சூடி தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறியோர் வெண்மதி சுடி கடுடைய சுடலை பூசியன் காடுடைய சுடலை பாடியும் பூசியன் உடலை பாடி பூசியன் உளம் கவர் உள்ளம் கவர் ஏடுடைய ஏடுடைய அதரானுனை நாட்பணின் சித்தகருள் செய்த ஏடுடைய உன்னை நாட்பணின் செய்த வீடுடைய புறமறிய வீடுடைய பிரமாபுரம் தேவிகா பெம்மானிவன் நன்றே பெம்மானிவன் அன்றே திருச்சிட்டம்பரம் சொல்லுங்க. சரி, இப்ப நாங்க பாப்போம். தோடுடைய செவியன் விடையேறியோர். யாரா சொல்றீங்களா? தோடுடைய செவியன் விடையேறியோருக்கு பொருள்
நகுல் காதுல வச்சிருக்கிற தோடு. ஓ, காதுல தோடு அணிந்திருக்கிறவர். சரி. தோருடைய செவியன்டா காதன. தோருடைய செவியன்டா தோடு இருக்கிற காது. விடை ஏறியோர். விடையண்டா பதில். இல்லையாம்மா, என்னும் ஒன்று இருக்கு. என்னும் ஒன்று இருக்கு. விடை எருது. ஓ, விடை என்றது எருது. விடை ஏறியோர்ண்டா அவர் வாகனம் எருது வாகனம். ஏறியோர்ண்டா அதுக்கு மேலே ஏறுறவர். துவெண் மதி சூடி என்றா 3ஆம் பிறையை தலையில் அணிந்தவர். ஓ சரி. சிவனை பற்றி தான் இதுல எல்லாம் பாடிருக்கிறார். தூவெண் மதி சூடி, தூய்மையான வெண்மையான மதி சூடி. துவெண் மதி சூடி. கட்டிக்காரர். காடுடைய சுடலை பொடி பூசியன். காட்டில இருக்கிற சுடலையில உள்ள திருநூறாய் பூசியவர். காட்டுல சுடுகாடு. சுடுகாடத்தான் காடுடைய சுடலையில இருக்கிற அந்த சாம்பலை பூசி நடனம் ஆடுறவர் தான் அது. காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். எனது உள்ளத்தை கவர்ந்த. ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்து. அவரை பற்றி சொல்லினோம். ஏடுடைய மலரான் உன்னை ஒவ்வொரு நாளும் நான் பணிந்து ஏற்ற, அதுக்காக என்னை ஏற்று அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய. பிரமாபுரம் என்றதுதான் அவர் அந்த கோயில் இருக்கிற இடம். பீடுடைய திருப்பீடம் இருக்கிற பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றி. அழகான பெம்மான். அவரை விட்டு யார்? பெம்மான் இவன் அன்றி. இதுதான் இதன் பொருள். அதாவது சிவபெருமானுடைய அப்பா, அதாவது திருஞான சம்பந்தருடைய அப்பா வந்து கேட்டவர் தானே, யார் உனக்கு இந்த பால் கொடுத்ததுன்ட்டு. அப்ப அவர் அதை அழகாக பாடியிருந்தார் வயசுல. ஞானப்பால் குடித்து பாடுறபடியால் அவருக்கு எப்படி அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்று பாடியிருக்கதான் அவருடைய அப்பாக்கு விளங்க வந்தது. அது வந்தது சிவபெருமானும் பார்வதியும் தன்னுடைய குழந்தை பெற்றது ஞானப்பால் என்றது. அதாவது ஓ இனிமே போட்டியில நாங்க இது கதையும் சொல்லலாமே, என்ற பொருள் சொல்லாம விட கதை சொன்னா இன்னும் கூட விளங்கலாம். இல்ல, கதையில இதுக்கு பொருள் தானே சொல்லணும். பொருள் தான் தேவாரத்துக்கு சொல்லணும். கதை என்று. ஆனா கதை ஒரு சில விளங்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கலாம். முதல் பொருளை சொல்லும், பிறகு கதையை. நான் பொருள் இப்ப எல்லாம் சொல்லலாம். அது அடுத்த முறை கேட்க சொல்ல மாட்டீங்க, தேவையில்லாத நேரம் சொல்லணும். ஓகே. அதான் தோருடைய அவளந்தான். அதாவது முதல் 2 வரையும் அவருடைய தோற்றத்தை வெளிப்படுத்துகிறது. வேற அவர் என்ன செயல் செய்வார் என்றதையும் வெளிப்படுத்துகிறது. பிறகு அவருடைய அழகையும் அது அடுத்த 2 வரியில அவருடைய அழகையும் அதை குறித்த வண்ணம் மற்றும் அந்த தளம் எங்க இருக்கிறது என்றும், அதாவது எந்த தளத்தை வைத்த இவர்கள் பாடினார்கள் என்பதையும் இந்த தேவாரம் சொல்லி முடிக்கிறது. இவ்வளவுதான் இந்த தேவாரத்தின் பொருள். சரியா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், திருஞான சம்பந்தருடைய வரலாற்றுல இது முக்கியமான, அதாவது முதலாவது தேவாரம். அவர் 3 வயசுல பாடின. வேற எதனா தெரியுமா உங்களுக்கு? சமயம் மாறுறதோட இல்ல, இது திருஞான சம்பந்தர். இது 3 வயதுல அவருக்கு என்ன கொடுத்தவர்? இப்ப நான் அப்போது சொன்னா பால் கொடுத்து. ஞானப்பால். கட்டிக்காரி. நான் சொல்லல, சண்மநாதன் மாமா சொன்னார் எனக்கு முன்னாடி. சரி, ஞானப்பால் அவருக்கு வாழ்த்துக்கள். ஞானப்பால் குடித்தவர். அதனாலதான், ஏனென்றால் 3 வயது பிள்ளை இவ்வளவு சரியாக சொல்லாது. ஆனா இவர் தோளுடைய செவின்னு அதை வடிவா சொல்லி கொண்டு போறார். அப்ப அது ஞானப்பால் கொடுத்ததுன்னுதான் அதன் பொருள். அதனால அவரை திருஞான சம்பந்தர்ன்னு சொன்னது. ஞானப்பாலை குடித்தபடியாத்தான் திருஞான சம்பந்தர்ன்னு வந்தது. சரியா? சரி. அப்ப நாங்க இந்த தேவாரம் உங்களுக்கு விளங்கிட்ட.
உங்களுக்கு மட்டும் விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். பழைய ஞாபகங்களும் வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். என்னன்னா இது எல்லாருக்கும் கூடுதலா தெரியக்கூடிய ஒரு தேவாரம். அதனால நாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்ப நாங்க வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். வான்முகில் வராது பேர சொல்லிட்டு ஆறுதல் அதை வச்சு வாய சொல்லிட்டு நாங்க இந்த நிகழ்ச்சியை நாங்க நிறைவு கொண்டு வரலாம். அங்க வாங்க. வான்முகில் வராது பெய்க மறிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிராது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க பெற்றவன் மேன்மைகள் செய்வன் நீதி நம பார்வதி பதே மகாதேவா நம பார்வதி பதே அரஹர மகாதேவா நம பார்வதி பதே அரஹர மகாதேவா எல்லாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமே சூழ்க எல்லோரும் வாழ்க, தமே சூழ்க எல்லோரும் வாழ்க, தமே சூழ்க எல்லோரும் வாழ்க. தமே தேசா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. சரி, நிகழ்ச்சி அழகாக நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம். அனைவரும் வாழ்த்துக்கள் கார்த்திகா அக்கா. கார்த்திகா உங்களுக்கு மிக்க நன்றியும் மிக மிக அழகாக தோண்ட செவியனை வடிவா சொல்லி கொடுத்தீங்க. வந்திருக்கும் இளையவர்கள் அனைவரும் அழகாக பாடியிருந்தார்கள். கார்த்தியா, உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. நன்றி கார்த்திகா உங்களுக்கு மற்றும் இணைந்த இளையவர்கள் மற்றும் தர்ஜினி சிறப்பான வாழ்த்தோட நன்றியை சொல்லி அனைவருக்கும் நன்றி. அனைவரும் சங்கீதம் படிக்கையில ஆனா நீங்கள் அந்த ராகங்கள் எழுந்து சொல்லிக்க தர்ஜினி கவனிச்சுட்டு பேர நினைக்கிறேன். நாங்களும் எல்லாம் சேர்ந்து எடுத்தோம் அந்த குறைந்து என்று சங்கீதம் படிக்கையிலே. மிக்க நன்றி. நன்றி கார்த்திகா. நன்றி கார்த்திகா. எனக்கு சரியான விருப்பம். சங்கீதம் படிக்கலையோ பிடிக்காதோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா தேவாரம் ராகமா பாட வேணும் என்றது சரியான விருப்பமா இருக்குது. நிறைய முயற்சி செய்வேன், நிறைய பாட விருப்பம், பிடிக்கும். மிக்க நன்றி கார்த்திகா. அவங்களுடைய யூடியூப் பக்கம் அநேகம் நான் கேட்கிறேன், நான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கேட்கும் போதெல்லாம் அது நான் ஒரு லைக் பட்டனே அமர்த்தினபடியே தான் இருப்பேன். அது நான் அடிக்கடி கேட்கிறேன். இப்ப மாமா சொன்னவர் தானே உங்களுக்கு விடுமுறை தானே தொகுப்பாளர்களுக்கு. அப்ப நீங்க விடுமுறையில போனாலும் எங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ல ஒரு பாடல் போட வேணும்ன்றது என்னுடைய விருப்பம். நான் போடுவேன். 1 கிழமைக்கு ஒரு பாடல் இல்லாட்டிலும் எங்களுக்கு பன்னிசை நேரத்திலேயாவது நீங்க எங்களை பதிவில் அனுப்பி விடுமோ அது எங்களுக்கு உங்களோட பதிவில் இருக்கும், எங்களுக்கும் பயிற்சியா இருக்கும். அல்லது அது கிடைக்கக்கூடிய மாதிரி செய்யறதுக்காக கேட்டுக்கொள்றேன். செய்யணும். நான் செய்யறேன் ரஜினி மாமி. நன்றி நன்றி. எப்பவும் பன்னிசை நேரம் இடைப்படாது, தடைப்படாது நடக்கும். மணிமாமியன் செய்வார். அப்ப நாங்க அதுலயும் போடைக்க எங்களுக்கும் அது பிரயோசனப்படும். தொடர்ச்சி அதை செய்யணும்னு கேட்கிறேன். ஓகே ஓகே. நன்றி நன்றி.